இஸ்ரவேலின் ரகசிய புலனாய்வு துறைக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது. என்ன தகவல்? 1967 ஆண்டு பிப்ரவரி மாதம் முடியும் பொழுது அவர்களுக்கு தகவல் வருகிறது. அதே 1967 ஆண்டு ஜூன் மாதம் 11ஆம் தேதி ஒரே நேரத்தில் சிரியா, லெபனான், ஜோர்டன், ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, எகிப்து என்ற நாடுகள் எல்லா முனைகளில் இருந்தும் இஸ்ரவேலை தாக்கி ஆகாய மார்க்கமாக குண்டுகள் வீசி கடல் படையில் இருக்கின்ற 149 யுத்த கப்பல்களை கொண்டு கரையோர பிரதேசத்தை ஹைஃபா முதல் தெல் அவீவ் வரை நாசமாக்கி, இந்த பக்கம் யோர்தான் நாடு, அந்த வெஸ்ட் பேங்க் என்று சொல்லுகின்ற அந்த பிரதேசம் மூலமாக நெருக்கி கொண்டு வந்து இஸ்ரவேலர்களை எல்லாம் ஒரு இடத்துக்கு நசுக்கி அந்த இடத்திலே அணுகுண்டை போட்டு அவர்களை அழிப்பது. எப்பொழுது செய்ய போகிறார்கள்? ஜூன் மாதம் 11ஆம் தேதி 1967 ஆண்டு. தகவல் இவர்களுக்கு புலனாய்வுத்துறை மொசாட் மூலமாக வருவது எப்பொழுது? பிப்ரவரி மாதம். இப்போ இருக்கிறது மார்ச், ஏப்ரல், மே, 3 மாதங்கள் தான். உடனே பாராளுமன்றம் பதறியது, கினெசெட் பதறியது. அவர்கள் எல்லா அமைச்சர்களையும் மந்திரிமாரையும் கினெசெட்டுக்கு வரவழைத்தார்கள். அப்பொழுது ஒருவர் ஒற்றை காலை நொண்டி நொண்டி ஒரு கண்ணுக்கு பேண்டேஜ் போட்டுக்கொண்டு அவரும் வந்தார். அவருடைய பெயர் தான் மோஷே டயான். அவர்தான் பாதுகாப்பு அமைச்சர். 17 வருஷங்களுக்கு முன்னால் நடைபெற்ற அந்த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அந்த யுத்தத்திலே அவர் ஒரு போராளியாய் யுத்தம் செய்து ஒரு காலையும் ஒரு கண்ணையும் இழந்தவர். ஆனால் நல்ல யுத்த தந்திரவாதி. யுத்த சூட்சுமங்கள் அவருக்கு நன்றாய் தெரியும். எனவே 1960களில் அவர் தான் பாதுகாப்பு அமைச்சர். அவரும் வருகிறார். ஒற்றை கண்ணிலே பேண்டேஜ் கருப்பு போட்டுக்கொண்டு கால் நொண்டி நொண்டி கம்பு ஊட்டி கொண்டு வந்து அவரும் உட்கார்ந்து கேட்கிறார், என்ன, ஏன் கூப்பிட்டிய? அப்போ சொல்லப்படுகிறது, தெரியுமா சங்கதி, நம்மள அடிக்க வாராம். எவன் அடிக்க வாராம்? எல்லாரும் சிரியா, லெபனான், சவுதி அரேபியா, ஜோர்டன், ஈரான், ஈராக், எகிப்து. திரும்ப வரானுங்களா? என்ன ஐயா திரும்ப வரானுங்கன்னா அந்த 19 வருஷத்துக்கு முன்னால் அடி வாங்கிட்டு ஓடுனாங்களே, அந்த ஓடின வேகத்துல திரும்பி வரல. ஓடி ரொம்ப ஆயுத பலத்தை எல்லாம் ஏற்படுத்தி ரஷ்யா எல்லாம் உதவி செய்தான். மிக் விமானங்கள் வச்சிருக்கிறாங்களா 5000க்கு மேல. என்ற தெய்வமே, எல்லா நாடுகளும் T4 ரக யுத்த டாங்கிகளை வைத்திருக்கிறார்களாம். நீ என்ன ஐயா சும்மா அவனுங்களா திரும்பி வரானுங்கன்னு கேட்கிற? இது 1948 அல்ல தம்பி, இது 1967. அப்போ மோசே டயான் சொல்லுகிறார், இருந்தாலும் அன்னைக்கு இருந்த அதே ஆண்டவர் இல்ல, இன்னைக்கு நமக்கு ஆண்டவரா இருக்கிறாரு. அதே தாவீது இல்ல, நம்ம அதே கோலியாத்து தானே வருது. அவன் ஒரு பட்டயத்தை கொண்டு வந்தான்னா 20 பட்டயத்தை கொண்டு வந்தான்னா நமக்கிட்ட அந்த ஒரு கல்லு ஒரு கவனம் இருக்கத்தானே செய்து. மந்திரிமார், அமைச்சர்கள் எல்லாரும் மோசே டயானினுடைய அந்த செயலை பார்த்து குழம்பி போனார்கள். சொன்னார்கள், ஐயா நீர் தான் பாதுகாப்பு அமைச்சர், இது உம்முடைய பொறுப்பு. நம்மால் இந்த நாடுகளை அடித்து நொறுக்க முடியவே முடியாது, இனி முடியாது. ஆனால் நாம் உயிர் வாழ, ஒரு நாடாக இருப்பதற்கு ஏதாவது செய்ய வேண்டும். இப்ப யுத்தத்தில் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஒஃபென்சிவ் டிஃபென்சிவ். ஒஃபென்சிவ்னா அவனை அடிக்கிறது, டிஃபென்சிவ்னா அவன் அடிக்கிறதுல இருந்து நம்ம தப்புறது. ஒஃபென்சிவ் இனி முடியாது, அவன் ரொம்ப பலத்துட்டான்.
இப்ப டிஃபென்சிவ் மெஷர்ஸ் அது எடுக்கணும். அமெரிக்கா கிட்ட கேட்போம் உதவி செய்ய சொல்லி, இங்கிலாந்து கிட்ட கேட்போம் உதவி செய்ய சொல்லி, ஏதாவது ஒரு விதத்துல இருந்து ஐக்கிய நாடுகள் சபை, இப்பெல்லாம் ஐக்கிய நாடுகள் எல்லாம் சபை இருக்குது, அவங்க கிட்டாவும் சொல்லுது பேசாம இருக்கிறோம்ல, இவங்களெல்லாம் இப்படி பண்ண வேணாம்னு சொல்லு, இப்படி ஏதாவது நீ தானே ஐயா பண்ணணும், நீ இப்படி சும்மா அசால்ட்டா. உங்களை மாதிரி பேசுறேன் நான். ஸ்ரீலங்கால அசால்ட்டு கிடையாது, உங்க 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 கிட்ட இருந்து பொறுக்கிக்கிட்டது. அசால்ட்டா குந்திக்கு நிற்கிது என்னைனா என்ன கொய்ப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் ஏன் இப்ப இப்படி பேசுறேன்னா, மற்ற மாதிரி பேசணும்னா நீங்க எல்லாம் தூங்குவீங்க, இங்க இருந்து ஏதாவது தூக்கி அடிக்கணும் மாதிரி எனக்கு வர ஒரு ஊழியக்காரனுக்கு அப்படியெல்லாம் உணர்வு வரக்கூடாது. அப்புறம் நான் போயிட்டு மனம் திரும்ப வேண்டியிருக்கோம். அதனால வரும் முன் காப்போம், தூங்க முன் விழித்து வைத்திருப்போம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ மோசே டயான் உட்கார்ந்துகிட்டு சொல்றாரு, சும்மா இரு, நமக்கு இந்த தேசத்தை கொடுத்த ஆண்டவர் இனி எப்பொழுதும் இந்த தேசத்தை எங்களை விட்டு எடுக்க வைக்க மாட்டார். எனக்கு முதல்ல பேசின அந்த பாஸ்டர் அருமையாக அதை உறுதிப்படுத்தினார். எசேக்கியேல் தரிசனங்களை பற்றி பேசினார், சகரியா புத்தகத்திலிருந்து பேசினார், யோவேல் 3ஆம் அதிகாரத்திலிருந்து பேசினார். அந்த தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் அவர் ஆணித்தரமாய் குறிப்பிட்டு காட்டினார். அவர் அதையெல்லாம் பேசிவிட்டது எனக்கு இலகுவாய் போய்விட்டது, நான் அவற்றை உங்களுக்கு பேச தேவையில்லை. அழகாய் வேதத்தின் மூலம் அவர் நிரூபித்து விட்டார். கர்த்தர் இந்த தடவை அவர்களை மறுபடி கொண்டு வந்தது இனி ஒரு தடவை அவர்களை அங்கிருந்து அனுப்புவதற்கு அல்ல. இனி எவன் நினைத்தாலும் இனி இஸ்ரவேல் ஜனங்களை இஸ்ரவேலை விட்டு தோற்ற முடியாது, எருசலேமை கூறு போடவும் முடியாது. இனி அவ்வளவுதான். அதெல்லாம் ஹிட்லர் காலத்தோடு முடிந்தது. இஸ்ரவேலர்களை கூண்டோடு அழிக்கின்ற அனுமதி அந்நியர்கள் பெற்றிருந்தது 2ஆம் உலக யுத்த காலத்து ஹிட்லர் சகாப்தம் வரை மட்டுமே. ஹிட்லர் தான் 60 லட்சம் யூதர்களை பச்சையாக கேஸ் சேம்பர்களில் போட்டு பல விதங்களில் கொலை செய்தான். அதற்கு ஹாலோகாஸ்ட் என்று பெயர். ஆனால் அதற்கு பிறகு ஆண்டவர் தீர்மானித்தார், இனி போதும், இனி என் ஜனத்தை எவனும் தொட நான் விட மாட்டேன். நாடு கொடுத்தார், இன்று வரை ஆண்டவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அப்போ மோசே டயான் சொன்னார், இது நான் பாதுகாப்பு அமைச்சர், எனக்கு அதிகாரம் இருக்கிறது, நான் சொல்லுவதை கேளுங்கள். அவர் சொன்னார், எப்ப அடிக்க போறானுங்க? ஜூன் 11. யோ யார் ஐயா நம்ம ஆண்டவர் 6 நாள்ல எல்லாத்தையும் படைச்சிட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அந்த ஆண்டவருடைய வல்லமையிலே எப்ப இவங்க அடைக்க போறீங்க? ஜூன் 11 ஐயா. ஓகே, அதுல இருந்து 6 நாள் முன்னாடி வருவனா, ஜூன் 5ஆம் தேதி நாம அடிப்போம். 5, 6, 7, 8, 9, 10 6 நாள்ல நம்ம இவனுங்களெல்லாம் அடிச்சு தோக்கடிச்சுட்டு அவனுங்க நம்மள அடிக்க நினைச்சிருந்த 11ஆம் தேதி நாம ஓஞ்சிருப்போம். இப்போ நீங்க நினைக்கலாம், சுரேஷ் கையில காலில போட்டு சொல்றான்னு. இதுக்கு தான் நான் சொன்னேன், இதெல்லாம் நீங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க. நான் ஏன் ஸ்டைல்ல சொல்றேன், ஆனால் இது நடந்தது 100% உண்மை. நான் இந்த ஆராய்ச்சிகளை நடத்தின பொழுது மோசே டயான் எப்படி அமர்ந்திருந்து பேசினார் என்ற வீடியோவை கூட நான் ஒரிஜினல் வீடியோவை பார்த்தவன். எப்படி இந்த 6 நாள் யுத்தம் நடந்தது என்ற ஒரிஜினல் வீடியோஸ், ஆர்கைவ்ஸ்ல இருக்கிற வீடியோஸ், இதெல்லாம் யூடியூப்ல இல்ல, யூடியூப்ல இருக்குது வேற வீடியோஸ். இவற்றெல்லாம் பார்த்து ஆராய்ச்சி பண்ணிவிட்டு வந்து இந்த இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன் கர்த்தருடைய ஊழியக்காரனாக. ஆனால் என் ஸ்டைலில் சொல்லுகிறேன், அவ்வளவுதான். அப்போ மோசே டயான் சொல்லுகிறார், 6 நாட்களில் அடித்து அவர்களை தோற்கடித்து விட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருப்போம். பாராளுமன்றத்தில் கனேசத்தில் இருந்த மற்றவர்களுக்கு இது ஒரு குழப்பமான, அவர்கள் சொன்னார்கள், ஐயா ஒரு சாதாரண உள்நாட்டு யுத்தம் வந்தாலே பல வருஷங்கள் நீடிக்கும். நமது அந்த சுதந்திர யுத்தமே 9 மாதங்கள் நடைபெற்றன. 2 நாடுகளுக்கு இடையில ஏற்படும் எல்லை யுத்தம் கூட, எல்லை போராட்டம் கூட பல ஆண்டுகள் நடக்கும். நீர் ஒரு 6 மாதம் என்று சொன்னாலே அதுவே கஷ்டம். நீர் 6 நாட்கள் என்கிறீர்களே என்று என்ன ஐயா உமக்கு பிடித்திருக்கிறது?
மோசே டயான் மேஜையிலே அடித்து விட்ட ஒரு கதை சொன்னார். யாரும் இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம். நீங்கள் எல்லாரும் என்னை பாதுகாப்பு அமைச்சராக நியமித்ததால் நான் பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறேன். அந்த நம்பிக்கையை இனி தளர விட வேண்டாம். நீங்கள் என்னை நம்புங்கள், நான் ஆண்டவரை நம்புவேன். You trust in me, I will trust in God. எங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறவர் யாத்திராகமம் 14 படி நமது ஆண்டவர் என்று அவர் அந்த வசனத்தை எடுத்து வாசித்தார். சொன்னார், இனி பாராளுமன்றத்தில் யாரும் என்னிடத்தில் ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது. நானாக உங்களை அழைத்து உங்களுக்கு ஏதாவது தகவல் சொன்னால் தான் உண்டு. நான் என்ன செய்கிறேன், இஸ்ரவேலை பாதுகாப்பதற்கோ அல்லது எதிரிகளை தாக்குவதற்கோ நான் என்ன திட்டங்கள் போடுகிறேன், எதையுமே யாரும் என்னிடத்தில் வந்து கேட்கக்கூடாது. நானாக சொன்னால் தான் உண்டு. அன்று அப்படித்தான் கினெசெட் கலைந்தது. மாதங்கள் 3 உருண்டோடின. ஜூன் மாதம் 5ஆம் தேதி அதிகாலையிலே சூரியன் இன்னும் தலையை காட்டவில்லை. ஆனால் சூரிய வெளிச்சம் கொஞ்சம் அந்த இருளை அகற்ற ஓரளவு மந்தாரத்தின் ஊடாக எய்லாட் என்கின்ற அந்த விமான படை தளத்தில் ஏதோ நுளம்புகள், கொசுக்கள் போல ஏதோ வரிசையாக இருக்கின்றதை சிலர் கண்டார்கள். கொஞ்சம் உற்று பார்க்கும் போதுதான் கவனித்தார்கள், விமானங்கள், யுத்த விமானங்கள். இஸ்ரேலியர்கள் வசம் மொத்தமாக இருந்ததே 413 யுத்த விமானங்கள். அந்த 413 யுத்த விமானங்களையும் எய்லாட் விமான ஓடுதளத்துக்கு கொண்டு வர முடியாது. அது சிறிய விமான தளம். இஸ்ரவேல் போனவர்கள், விசேஷமாக என்னோடு வந்தவர்கள், நான் இந்த சம்பவத்தை சொல்லியே உங்களுக்கு அந்த விமான ஓடுதளத்தை காட்டியிருப்பேன். ஆகவே அங்கு கொண்டு வந்து குவிக்கக்கூடியது வெறும் 200 விமானங்கள் மாத்திரமே. அந்த 200 விமானங்கள் புறப்பட ஆயத்தமாய் இருக்கின்றன. 200 விமானிகள் தலைக்கவசத்தை இடது கைகளில் இப்படி வைத்துக் கொண்டு, வலது கையை இப்படி வைத்துக் கொண்டு வரிசையாக நிற்கிறார்கள். இவர்களை எல்லாம் பார்த்து கொண்டு ஒரு உருவம் நிற்கிறது, கம்பை ஊன்றிக்கொண்டு, ஒற்றை கண்ணால் பார்த்து கொண்டு. யார் அவர்? மோசே டயான். அவர் வாசித்தார் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து விட்டு சொன்னார், புறப்படுங்கள், உங்கள் வேலையை முடித்துவிட்டு 11 மணிக்கு வந்து விடுங்கள். ஒரு சில நிமிடங்களில் 200 விமானங்கள் அந்த விமான தளத்தை விட்டு புறப்பட்டன. 40 விமானங்களாக 5 விமான படை பிரிவுகளாக அந்த விமானங்கள் தெற்கு நோக்கி பிரயாணித்தன. எகிப்தின் அலெக்சாண்ட்ரியா நகரை நோக்கி 40 விமானங்கள், கைரோவை நோக்கி 40 விமானங்கள், சுவேஸ் பிராந்தியத்தை நோக்கி 40 விமானங்கள், சீனாய் பிராந்தியத்தை நோக்கி 40 படி 2 40 வீதம் 80 விமானங்கள். எகிப்து தேசத்தில் இருந்த 5 விமான படை தளங்களை நோக்கி இந்த விமானங்கள் பிரயாணம் செய்ய தொடங்கின. ஒருவேளை அவர்களுடைய ராடார் கருவியிலே இவர்களுடைய விமானங்கள் தெரிந்துவிடும் என்றதனால் தரையிலே இருந்து 20க்கும் 30க்கும் அடிக்கு இடையில் இந்த விமானங்கள் பிரயாணித்தன. அன்பானவர்களே, பாலைவனத்திலே இந்த மாதிரியான ஜெட் விமானங்கள் அவ்வளவு தாழ்வாக பறக்கவே முடியாது. ஏன்? ஏவியானிக்ஸ் என்ஜினியர்ஸ் மாரிடம் கேட்டு பாருங்கள். அந்த ஜெட் விமானங்கள் வெளியில இருந்து காற்றை உறிஞ்சி அதை கொதிக்க வைத்து அதை பின்புறத்திலே அந்த ப்ரொபல்ஷன் மூலம் தள்ளுவதன் மூலமாய்த்தான் அந்த விமானங்கள் அவ்வளவு வேகமாக பறக்கின்றன. அப்போ தூசுகள், துகள்கள், மணல் அந்த விமான இயந்திரத்துக்குள் வந்தால் அந்த இயந்திரம் வெடித்து விமானம் விபத்துக்குள்ளாகும். ஆனால் அந்த 200 விமானங்களில் ஒன்று கூட விபத்துக்குள்ளாகவில்லை. இவர்கள் இதற்கு முன்னே அந்த இடத்திலே பிரயாணித்து பழகவும் இல்லை. இது அந்நியர்களுடைய எதிரியின் தேசம். ஆகவே இந்த விமான ஓட்டிகள் 200 பேரும் பயணிக்கும் பொழுது எப்போ என்ன திடீரென முன்னாலே வர ஒரு பெரிய மண் மேடு வருமா,
சீனா என்பது மலை நாடு. கடல் மட்டத்திலிருந்து 1500 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள பிராந்தியம். இந்த விமானங்கள் போகும்பொழுது எங்கே இருந்து திடீரென ஒரு மலை முளைக்கும் என்று தெரியாது. இருந்தாலும் ஒரு விமானமும் விபத்துக்குள்ளாகாதபடி கர்த்தர் காத்துக் கொண்டார். எகிப்தியர்கள் ரடாரை பார்த்து கொண்டு அவர்கள் இன்பமாய் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? இன்னும் 6 நாட்களுக்கு பிறகு இஸ்ரவேல் உலகத்தில் இருக்க போவதில்லை, அடிக்க போகிறோம் அல்லவா? அதுதான் அவர்களுடைய எண்ணம். அது யாருக்குமே தெரியாது இவர்களை நோக்கி ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது என்று. இதோ இப்பொழுது சூரியன் உதயமாகிவிட்டது. சூரிய கதிர்கள் பூமியை தாக்க ஆரம்பித்து விட்டன. அதை விட வலிமையாக இந்த 200 விமானங்களிலிருந்து புறப்பட்ட குண்டுகள் அந்த எகிப்தின் 5 விமான படை தளங்களையும் அப்படி அடித்து நொறுக்கிவிட்டன. சில விமானங்களை எகிப்தியர்கள் ஹேங்கர்களிலே வைத்திருந்தபடியினால் அந்த விமானங்கள் பழுதாகவில்லை. ஆனால் அவற்றை பறக்க வைக்க முடியாதபடி விமான ஓடு தளங்களை, ரன்வே, அவற்றையெல்லாம் சிதைத்து விட்டு தான் இஸ்ரேலிய விமானங்கள் ஏலாட்டுக்கு சரியாக 11 மணிக்கு வந்து சேர்ந்தன. 200 விமானிகளும் வந்து நின்றார்கள். அந்த மோஷே டயான் முன்பதாக மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட், வெற்றி, முழு வெற்றி. முழு வெற்றியா? நல்லது, இன்றைக்கு உங்களுக்கு இது போதும். அன்பானவர்களே, 5 மணி நேரத்துக்குள் எகிப்தியர்களுடைய முழு விமான படை பலத்தையும் இஸ்ரவேல் 100க்கு 100% அழித்தொழித்து விட்டது. இது தேவனுடைய செயலா இல்லையா? ஒரு வல்லரசு நாட்டினுடைய விமான படையை ஒரு குட்டி 200 விமானங்களால் அழித்தொழிக்க முடியுமா? இது தேவன் செய்த செயல். இப்போ மோசே டயான் சொல்லுகிறார், உங்களுடைய வேலை இன்றைக்கு முடிந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள். permission to speak sir, பேசுவதற்கு அனுமதி வேண்டும் ஐயா. என்ன விஷயம்? திரும்ப போக ஆசையா இருக்கிறது. புறானே, இப்பதான் அடி அடி அடிச்சு முடிச்சுட்டு வந்துட்டீங்களே, இப்ப போயிட்டு என்ன பண்ண போறீங்க சார்? இப்படியே இந்த ஜார்டன், சிரியா, லெபனன் பக்கம் கொஞ்சம் ரவுண்ட் போயிட்டு வந்துடுறோமே. உண்மையாவா? ஓகே, 2 மணி நேரம் தருகிறேன். சாப்பிட்டு ஏதாவது ரெடி ஆகி ஃப்ரெஷ் பண்ணி மூஞ்ச கழுவிட்டு வா. மற்றவெல்லாம் அந்த விமானத்துக்கு எண்ணெயை ஊற்று, குண்டு பொறுத்து, புல்லட்ஸ் எல்லாம் போடு. அதே 200 விமானங்கள் 1 மணிக்கு புறப்பட்டன. எங்கே? ஜார்டன், சிரியா, லெபனன். சரியாக 6 மணிக்கு திரும்பி வந்தன. 5 மணி நேரம் முடியும் பொழுது ஜார்டன் விமான தளங்கள், சிரியா விமான தளங்கள், அந்த அவன் ரஷ்யாக்காரன் கொடுத்தானே மிக்கு, கிழிஞ்சது. ஏத்துறதுக்கு முந்தையே இறக்கிட்டானுங்க. வழங்குதா? உங்களுக்கு தெரியுமா, ஜூன் 5ஆம் திகதி மாலை 6 மணிக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டது என்றால், total air supremacy now belongs to the state of Israel over the terrain of the entire Middle East. முழு மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் ஆகாய கட்டுப்பாடுகள் முழுக்க முழுக்க இஸ்ரேலியர்கள் வசம் வந்துவிட்டது என்ற அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. ஒரே நாளில் மத்திய கிழக்கின் விமான படைகளை எல்லாம் அழித்தொழித்தார்கள் இஸ்ரேலர்கள். இது வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனுடைய செயலை தவிர வேறொன்றுமல்ல. இப்போ மறுநாள் காலையிலே கிரவுண்ட் ஒஃபென்சிவ் தொடங்க போகிறார்கள். இவர்கள் தரை மார்க்கமாக போய் இந்த நாடுகளை தாக்க போகிறார்கள். இப்போ இவர்களுடைய டுவாரா படகுகள், டோரான்னு சொல்லுவாங்க பேச்சுவாக்கில், டுவாரா படகுகள் 49 மத்திய தரைக்கடலில் இருக்கின்றன. நல்ல கவனிங்க. முதல்ல என்ன தெரியுமா சொன்னேன்? எதிரிகளுடைய யுத்த கப்பல்கள் 149. இவர்களுக்கு ஒரு யுத்த கப்பல் கூட இருக்கவில்லை அந்த நேரத்தில். துவாரா படகுகள், படகுகள் என்ன தெரியுமா? கொஞ்சம் பெரிய போட், அதுல துப்பாக்கி பொருத்தி வச்சிருக்கோம். அப்ப போட்ல போகும்போது சுட்டுக்கிட்டு போகணும். அதுதான் இவங்க கப்பல் படை.
புரியுதோ? ஆனா அவன் யுத்த கப்பல்களே வச்சிருக்கான். அந்த பெரிய இதெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கும், பெரிய பீரங்கிகள் இப்படி திருப்பி திருப்பி அடிக்கிறதுக்கு. ஒரே நேரத்தில் 7-8 பீரங்கிகள் கப்பல்ல பொறுக்கி அப்படி 149 அவன் வச்சிருக்கான். நம்ம ஆளு 49 படகுகள்ல போயிட்டு அடிக்க போகுது. மறுநாள் நடக்க போகுது. ஆனா இப்பதான் அடிச்ச அடிய பார்த்தாலே தெரியுது எங்க போகுது உலகம்ட்டு. உடனே மோசே டயான் கினெசெட்டை வர வச்சார். யார? பாராளுமன்றத்தை. 6:30 மணிக்கு எல்லாரும் வந்தார்கள் கினெசெட்டுக்கு. மோசே டயான் கேட்கிறாரு, எப்படி அடி பிடிச்சிருக்கா? இப்ப ஏன் கூப்பிட்டேன்னா, நாளையில இருந்து தரை வழியாக போய் அடிக்க போகிறோம். இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? ஜார்டனினுடைய ஹுசைன் மன்னன், அவரது நாட்டு தலைவர்கள், இவர்கள் எல்லாம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு தொலைபேசியில் எடுத்து அழுவார்கள். வெள்ளை மாளிகை, அமெரிக்கா வெள்ளை மாளிகைக்கு எடுத்து அமெரிக்க ஜனாதிபதியிடத்திலே முறையிடுவார்கள். சும்மா இருக்கிறவங்களே இந்த இஸ்ரேல் அடிக்குது, நிப்பாட்ட சொல்லுங்களே அப்படின்னு இவன் கொஞ்சம். அதை கேட்ட ஐக்கிய நாடுகள் சபை இங்க பிரதம மந்திரிக்கும் மோசே டயானுக்கும் மந்திரிமாருக்கும் கால் பண்ணி, சும்மா கம்முன்னு இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் நீங்க அடிக்கிறீங்களாமே, நாட்டி பீப்பிள், அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, உடனே நிறுத்துங்கன்னு சொல்லணும். சொன்னோன்னு இவங்க கேட்டுத்தானே ஆகணும். அதனால மோசே டயான் சொல்லிட்டாரு, எல்லாரும் டெலிபோன் எடுத்து கீழே வையே. ஒரு பையன் நான் சொல்ற வரைக்கும் இனி டெலிபோன் பேசக்கூடாது. நல்ல நேரம் அந்த காலத்துல செல்போன் இன்னும் வந்திருக்கல, சும்மா லேண்ட் போன் மட்டும்தான். ஆகவே யாரும் டெலிபோன் ஆன்சர் பண்ணக்கூடாது. நாளையில வந்து கிரவுண்ட் ஒஃபென்சிவ் தொடங்குது. மறுநாள் 6ஆம் திகதி இஸ்ரேலிய படைகள் எருசலேமில் இருக்கின்ற சிங்க வாசல் என்று சொல்லும் லயன் கேட் வழியாக எருசலேமுக்கு உள்ளே நுழைந்தன. 1947 எருசலேம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை அல்லவா? முதல் இஸ்ரேல் சுதந்திரம் அடைந்த பிறகு இஸ்ரேலிய ராணுவம் எருசலேமை கைப்பற்றியது ஜூன் 6ஆம் திகதி 1967ஆம் ஆண்டு. உள்ளே போய் எருசலேமை கைப்பற்றின. அந்த வெஸ்ட் பேங்க் என்று சொல்லுகின்ற அந்த முழு பிராந்தியத்தையும் ஜார்டன் நாட்டின் கையில் இருந்து இவர்கள் அபகரித்துக் கொண்டார்கள். ஜார்டானியர்கள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். சீனாய் பிரதேசமே கைப்பற்றப்பட்டது. சுவேஸ் கால்வாய் கைப்பற்றப்பட்டது. எகிப்தியர்கள் ஓடினார்கள். ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார், உண்மையாக நடந்தது. இதெல்லாம் உண்மையாக நடந்த சம்பவம். இஸ்ரவேலர்களுடைய 250 யுத்த டாங்கிகள், எத்தனை? 250 யுத்த டாங்கிகள் தெற்கு வழியாக ஏலாட்டை தாண்டி இப்ப சீனாய்க்கு போகும் பொழுது இவர்கள் எகிப்தியர்கள் 2500 யுத்த டாங்கிகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவங்க கிட்ட 250, அவங்க கிட்ட எவ்வளவு? 2500. அந்த ஏரியால மட்டும் 10 மடங்கு அதிகம். அப்போ இந்த இஸ்ரேலிய டாங்கி வீரர்கள் இவர்கள் ஆயத்தமாய் போகிறார்கள். மகா பாரிய எதிர் தாக்குதலின் மத்தியிலே நாங்கள் அடிக்க வேண்டி வரும் என்று போகும் பொழுது பார்த்தால் டாங்கிகள் எல்லாம் திரும்பி போகின்றன. சில பேர் டாங்கிகளை விட்டு விட்டு ஓடுகிறார்கள். இவங்களுக்கு ஒன்றும் புரியல, நாங்க இன்னும் அடிக்கவே இல்லை, திருப்பி அடிக்க வேண்டியவன் திருப்பிக்கிட்டு ஓடுறானே, சில பேர் டாங்கியெல்லாம் விட்டுட்டு ஓடுறானே, இவங்களுக்கு புரியவே இல்லை. போய் அவங்க விட்டுட்டு போனதெல்லாம் வெடிக்க வச்சுக்கிட்டு, ஆயுத கிடங்கெல்லாம் வெடிக்க வச்சுக்கிட்டு, ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு எதிர்த்தாக்குதலும் இல்லாமல் இவர்கள் முழுக்க சீனாயையும் சுவேஸையும் கைப்பற்றி விட்டார்கள் 6ஆம் திகதி. பின்னொரு நாள் எகிப்திய யுத்த டாங்கி படை பிரிவினரை பேட்டி கண்ட ஊடகவியலாளர்கள் அவர்களிடம் கேட்ட பொழுது, ஏன் இப்படி ஓடினீர்கள் என்று அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? 250 யுத்த டாங்கிகள் வந்தன என்று அவர்கள் சொல்லுவது பொய். எங்களுடைய கண்களால் நாங்கள் கண்டோம், கண்ணால் கண்ட சாட்சிகள் 25,000க்கும் அதிகமான யுத்த டாங்கிகளை கண்டோம். எங்களை விட 10 மடங்கு அதிகமான ஏதோ நாடுகள், அமெரிக்கனா இருக்கும், பிரித்தானியாவா இருக்கும், பிரான்சா இருக்கும், அந்த கள்ளப்பயல்கள் ரகசியமாக அவர்களுடைய டாங்கிகளை எல்லாம் கொண்டு வந்து
எங்களை அடிக்க வந்ததை கண்ணால் கண்டபடினால் தான் ஓடினோம். உண்மை என்ன? இவர்களின் 10% டாங்கிகள் தான் வந்தன. இவர்கள் கண்டது இவர்களை விட 10 மடங்கு வந்ததென்று. இவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த 250 டாங்கிகளை செலுத்தி வந்த இஸ்ரவேலர்களின் தேவன் யாருடைய தேவன் தெரியுமா? எலிசாவின் தேவன். இந்த பெனாதாத் என்கின்றவன் அந்த ஒரு எலிசாவை பிடிப்பதற்கு ஒரு பெரிய படையே அனுப்பினான். எவ்வளவு கேவலமான பயல் என்று பாருங்கள். ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு ஒரு படையே வருது. எலிசாவின் வேலைக்காரன் அதையெல்லாம் பார்த்தவுடன் அவனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் இடம் மாறிவிட்டது. ஐயோ ஐயா, நம்ம போச்சு, இதுக்கு மேல நம்ம முடிஞ்சு. ஐயோ, இதை கேட்டோம்னா எலிசாவுக்கு கோபமா வந்துருச்சு. அவனை திட்டி பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரே, இவனுடைய கண்ணை கொஞ்சம் திறவும் நாதா, ஓவராக குருடனாக இருக்கிறான். அவன் கண் திறக்கப்பட்ட பொழுது என்னத்தை கண்டான்? இந்த பக்கத்திலே தேவனுடைய சேனை அக்கினி ரதங்கள். அந்த சீரியர்களை அன்று அடித்து துரத்திய அந்த சேனை ஜூன் 6ஆம் தேதி 1967ஆம் ஆண்டு எகிப்தியனை துரத்த வந்தது. அதைத்தான் இவன் கண்டான். சில எகிப்தியர்கள் சொன்னார்கள், அப்படி இருந்தும் நாங்கள் சாக துணிந்து நின்று போராடுவோம் என்று நின்றோம். என்ன அப்படி நிற்கும் போது திடீர்னு அப்படின்னு ஒரு சவுண்டு. பார்த்தா ஐயோ அம்மா, என்ன குளவி. எகிப்தியர்களுக்கு குளவிகளை அனுப்பினாரே ஆண்டவர், இன்னும் குளவிப்படை வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு கஜ ரத துரக பதாதிங்கிற 4 படைகள் தேவையில்லை. 5ஆம் படையாகிய உளவு படையும் தேவையில்லை. அவர் 6ஆம் படம் ஒண்ணு வச்சிருக்கிறார். என்ன? குளவி படை. ஒழுங்கா தரிசனத்துல காட்டுவேன், 25,000 டேங்க் ஓடி போயிரு. அப்படி நீ ஓடல நின்றியனா குளவி வரும். உண்மையை சொல்லுகிறேன். அவர்கள் சொன்னார்கள், எங்கிருந்து வந்தனமோ தெரியாது, குளவிகள் வந்ததால் குளவிகளிடத்திலிருந்து தப்பித்தான் ஓடினோமே ஒழிய நாங்கள் ஒன்றும் இஸ்ரவேலுக்கு பயந்து ஓடவில்லை என்று. அதுல ஒரு இந்த கீழே விழுந்தாலும் மீசெல்லாம் மண்ணோட்டலையா. 7ஆம் திகதி, 8ஆம் திகதி, 9ஆம் திகதி, 10ஆம் திகதி ஆகும் பொழுது ஜோர்டன், சிரியா, லெபனன், சவுதி அரேபியா, எகிப்து, ஈரான், ஈராக்குக்கெல்லாம் பார்க்கறதெல்லாம் 7ஆ தெரியுது, 19ஆ தெரியுது. எல்லாருக்கும் கண்ணு மங்கி போச்சு. எல்லாரும் குழம்பிட்டானுங்க. மறுபடி மோசே டயான் 10ஆம் திகதி மாலை 6 மணிக்கு கினெசெட்டை அழைத்தார், பாராளுமன்றத்தை. சொன்னார், எப்படி எங்களுடைய ஆண்டவர், நீங்கள் நினைக்கிறீர்களா இதை நான் செய்தேன் என்று? அல்ல, என் தேவன் செய்தார் என்று சொன்னார். எங்களுடைய ராணுவத்தினரா போராடினார்கள்? அல்ல, கர்த்தர் போராடினார். போராட்டம் கர்த்தருடையது, வெற்றி எங்களுடையது. எடுத்து வைங்க போன்களை. எடுத்து வச்சா அடிக்குது, கிரீங் 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 கிரீங். எடுத்தா, ஹலோ, நான் ஐக்கிய நாடுகள் சபை பொதுச் செயலாளர் பேசுறேன், பிரதம மந்திரி இருக்காங்களா? நான் தான் பேசுறேன், என்ன விஷயம்? ஐயா, உங்க டெலிபோனை எப்ப எடுத்தாலும் நீங்கள் அழைத்த எண் பாவனையில் இல்லை, தயவு செய்து இலக்கத்தை சரிபார்க்க வருதே. இல்ல, நாங்க கொஞ்சம் பிஸியா இருந்தோம், என்ன விஷயம்? இல்ல, நீங்க இந்த பக்கத்து நாடுகளுக்கெல்லாம் அடிக்கிறீங்களாமே. ஆமா, ஒரு சின்ன பிரச்சனை. என்ன? ஐயோ, அவங்க சொல்றாங்க அடிக்க வேணாமா. ஏன் அடிக்க வேணாமா? இல்ல இல்ல, சரணடைகிறாங்களாம். சரணடைகிறாங்களாம். எப்ப சொன்னாங்க? 7ஆம் தேதியில இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பானவர்களே, உண்மையாய் நடந்ததை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 6 மணிக்கு வெள்ளை மாளிகையில் இருந்தும் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்தும் வந்த தொலைபேசி அழைப்புகளுக்கு இஸ்ரேலிய பாராளுமன்றத்தினர் பதில் சொன்ன பொழுது இப்படித்தான் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஹுசைன் மன்னன் சரணடையும் கடிதத்தை 7ஆம் தேதியே எழுதி வைத்துக் கொண்டு காத்திருக்கிறாராம். எகிப்திய பிரதம மந்திரியும் அதற்கு உடன்பட்டு அவரும் சொல்ற இடத்துல கையொப்பமா வைக்கிறேன், எங்களை அடிக்கிறது நிப்பாட்டுங்கிற லெவல்ல நிக்கிறாராம். ஈரானும் ஈராக்கும் நாங்க வரலடா சாமின்னு அவங்க பிஸியா வீடுகளுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. வர நீங்க போங்க, நாங்க வாரோம் சொன்னேன். வரவே 11ஆம் தேதி நீங்க எல்லாம் அடிக்க தொடங்க, பின்னால் வந்து நாங்களும் வர்றோம்னு சொன்னவனுங்க 6 நாளைக்கு முதல் இவங்க அடி வாங்குறாங்க. இல்ல, கண்டுக்கிறதே இல்லை, இவங்களுக்கு தெரியவே தெரியாதான்.
அடிச்சிட்டாங்களோங்கிற லெவல்ல ஆயிட்டானுங்க. எந்த தெய்வமே அந்த அந்த நாட்களிலே தான் அந்த அராபியர்கள் கண்டுபிடித்தார்கள் எப்படிப்பட்ட நண்பர்கள் என்று. அதுலதான் ஈரானும் ஈராக்கும் கொஞ்சம் பிரச்சனை தொடங்கி, அதுல தொடங்கின பிரச்சனை தான் 80கள்ல அவனுங்க அடிச்சுக்கிற ஆரம்பிச்சானுங்க. தெரியுமா? ஈராக் அடிச்சுக்கிட்டு செத்தானுங்களே. அன்பானவர்களே, நமது ஆண்டவர் உலக சரித்திரத்திலேயே கேள்விப்படாத ஒரு காரியத்தை செய்து முடித்தார். உலக சரித்திரத்திலே எந்த நாடு எந்த நாட்டோடு சண்டை பிடித்து 6 நாட்களில் அமோக வெற்றி பெற்றது? இந்த இஸ்ரவேல் என்ற ஒரே தேசம். சிரியா, லெபனான், ஜார்டன், சவுதி அரேபியா, எகிப்து, ஈரான், ஈராக் என்ற அத்தனை நாடுகளையும் 6 நாட்களில் அடி பணிய வைத்து இப்போது அவர்களுக்கு கிடைத்திருக்கும் அந்த இஸ்ரவேலின் 62,000 சதுர கிலோமீட்டரையும் கைப்பற்றிக் கொண்டது.